ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவரு பாத்தீங்கன்னா, இந்த சனி பகவான் அப்படிங்கிறவரு பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர். உலகத்திலையும் சரி, தனி மனிதனோட வாழ்க்கையிலையும் சரி, பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உண்டு. இவர் எப்ப பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, 2025 பாத்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆகுறார். எங்கன்னா கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறார். 2027 ஜூன் மாதம் வரை அங்க இருப்பார். சோ அந்த காலகட்டம் வரை நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கோம். அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா, அவரு நம்மளுடைய கர்மக்காரகர் அப்படின்னு சொல்றது, ஆயுள்காரகர் அப்படின்னு சொல்றது, தொழில்காரகர் அப்படின்னு சொல்ற வகையில சனி பகவானை பொறுத்த வகையில முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவரா அவர் இருக்கிறாரு. நீண்ட நாட்கள் தசாபுத்தி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா 19 வருடங்கள் ஒரு மனிதனினோட கால் நூற்றாண்டு பார்த்தோம்னா அவர் தான் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவா உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். மீனம் ராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசியான மீனம் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவா பார்க்க இருக்கிறோம். மீன ராசியை பொறுத்த வகையில உங்களுடைய ராசிக்கு தான் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அப்ப சனி எந்த ஒரு ராசியில அமர்றாரோ அதுதான் ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா நீங்க பிறந்தது மீன ராசி, சந்திரன் அங்கே அமர்ந்து இருக்கையில தான் நீங்க பிறந்திருக்கீங்க. அப்ப சந்திரனோடு சனி சேர்றார், ஜென்மம் அப்படிங்கிறது தொடருது. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் சனி சேர்க்கை ஏற்பட்டு ஜென்ம சனியாக இருக்கிற இந்த காலகட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, மனம் சார்ந்த விஷயத்தில் கலக்கம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும், குழப்பம் வரும், முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அமையும், தடுமாற்றம் இருக்கும். ஆமா, இனம் புரியாத கவலை இருக்கும், வருத்தம் இருக்கும், பயம் வரும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜென்மச்சனியில இருக்குது. ஜென்மச்சனியை பொறுத்த வகையில என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு தவறான முடிவுகளை எடுக்க வச்சு அதன் மூலமா நம்மளோட மதிப்பு, மரியாதை, கௌரவம் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பங்கத்தை விளைவித்து நம்மளை ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அப்ப என்னன்னா, வேலையில நீங்க ஒரு தவறான முடிவு எடுத்தீங்க அப்படின்னா பினான்சியலி பாதிக்கப்படுவீங்க. தொழில் சார்ந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னா தொழில் முடக்கம் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு விஷயம் இருந்தோம்னா அதுவும் ஒரு சிரமத்தை கொடுக்கும். உறவுகள்ல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுனீங்க, செஞ்சீங்க அப்படின்னா உறவுகள்ல பாதிப்படையும். உறவுகள்ல இருந்தக்கூடிய மதிப்பு, மரியாதை கெடும். சமூக அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா செல்வாக்கு குறையும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜென்மச்சனி காலகட்டம் இருக்குது. இது யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்ப முதல் சுற்று சனி பகவான் வந்தாருன்னா இப்படிப்பட்ட பாதிப்புகளை கொடுப்பார். 2வது சுற்று அப்படின்னா பொங்கு சனியா மாறிடுது, அப்ப முன்னேற்றத்தை கொடுப்பார். அடுத்து 3வது சுற்றுனா மங்கு சனி, உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலையை கொடுப்பார், முடக்கத்தை கொடுப்பார். இதுதான் விஷயம். இப்ப யாரு எந்தெந்த காலகட்டத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து நீங்க பலன் எடுத்து, அப்ப முதல் சுற்றுல இருக்கக்கூடியவங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுடைய லக்கணம் என்ன தசாபுத்தி அமைப்பு போய்கிட்டு இருக்கு, உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத வச்சுதான் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்ப ஜென்ம ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த மாதிரி முக்கிய கிரகங்களோட பயிற்சிகள் நடக்குது அப்படின்னா ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது, அது எவ்வளவு காலம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த துறை சார்ந்து எது சார்ந்த முயற்சிகள் நம்ம எடுக்கலாம்,
எது சார்ந்த விஷயத்த கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முடிவெடுத்து செயல்படலாம். அல்லது எதில் அமைதி காக்கணும், எதை பொறுமையா போகணும், எந்த விஷயத்துல வேகமான செயல்பாடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க முடிவு செஞ்சு அதற்கேற்றார் போல உங்க பயணத்தை தகமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள ஒரு விஷயம். அப்ப மீனராசி அன்பர்களை பொறுத்த வகையில உறுதியா அந்த காலகட்டத்துல உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்தே ஆகணும். ஏன்னா ஜென்மத்துக்கு சனி வந்துட்டார். உங்களுக்கு வயசு என்ன, என்ன தசாபுத்தி நடக்குது, சனி திசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இல்ல சனி பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் உங்களோட பிறப்பு ஜாதகத்துல, ஆட்சி பெற்றிருக்கிறாரா, உச்சம் பெற்றிருக்கிறாரா, நீசம் பெற்றிருக்கிறாரா, வக்ரவ நிலையில் இருக்கிறாரா, இல்லை பகை பெற்ற கிரகங்களோடு தொடர்பு பெற்றிருக்கிறாரா, சனி சூரியன் தொடர்பு பெற்று இருந்தாலே அந்த இடம் பாதிக்கப்படுகிறது. அதே போல சனி பகவான் பிளஸ் ராகு இருந்தாலும் அந்த இடம் கொஞ்சம் சிரமத்துக்கு உள்ளாகுது. சனி செவ்வாய் சேர்ந்து அந்த பாவகத்தை முழுமையாகவே அந்த பாவம் செயல்பட முடியாத சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு. யாரு கூட சேர்ந்து எந்த இடத்துல நட்பு பலம் பெற்றா நல்லா இருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை ரொம்ப இலகுவா நீங்க கையாளலாம். 7.5 சனி ஜென்மச்சனி காலகட்டத்தை கடந்து போறதுக்கு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்ப இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். அப்ப ஜென்மச்சனின்னு எடுத்துக்கிட்டா வருத்தம், சங்கடம், மனக்கவலை எல்லாமே வரும். உடல் ஆரோக்கியம் கூட சில நேரத்துல பாதிப்பை கொடுக்கும். முழங்காலுக்கு கீழே வலி எடுக்கும். சில பேருக்கு தலைவலியாவே இருக்கும். எப்போதுமே தலைவலி, டென்ஷன், ப்ரெஷர், கோபம், எதை எடுத்தாலும் பற்றற்ற நிலை, பிடிக்காத சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உருவாகும். எந்த இடத்துக்கும் போகணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு மைண்ட் ஓடுறது இல்லை. எப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகிக்கிறது, அப்படியே கண்டினியூட்டி இல்லாம ஸ்டாப் ஆகிக்கிறது. ஸ்ட்ரகிளிங், எதை தொட்டாலும் ஸ்ட்ரகிளிங், தடை தாமதங்களை ஏற்படுறது. அதனால வருத்தம் அடைகிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. சரி, ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்ப உறவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் மீனராசி அன்பர்கள். அவசரப்பட்டு வார்த்தை பிரயோகம் செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு இருக்க நெருக்கடிகள், உங்களுக்கு இந்த கிரகத்தின் பாதிப்பு இருக்குன்னா உங்களுக்கு தான். இதை நீ அடுத்தவர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா ரிலேஷன்ஷிப், குடும்ப உறவுகளோட ஒற்றுமை கெட்டு போயிடும். அப்ப குடும்பத்துல பொறுமை, நிதானம் கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். அவசியமா இருக்குது. அதே போல அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துறாதீங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா அவசரமா ஏதாவது முடிவெடுத்து ஏன்டா அந்த முடிவை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கை கொடுக்கக்கூடியது தான் அந்த சனி பகவானோட வேலை. அப்ப உங்களுக்கு என்னன்னா, இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள் சரியா தவறா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட வெல்விஷர்ஸ், உங்களோட உறவுகள்ல வெல்விஷர்ஸ் அல்லது நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடியவருங்க ஒரு ஆலோசனை செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த தொழில் சார்ந்த ஆலோசனையை பண்ணிக்கோங்க. பணம்னா ஃபினான்சியல் ஆலோசனையை பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நீங்க செய்யறது தான் நல்லது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்றது. செகண்ட் ரவுண்டு போறவங்களை பத்தி கவலை இல்லை. 2வது சுற்று வரக்கூடியவங்களுக்கு பொங்கு சனியா இருக்கு. சனியால மிகப்பெரிய லாபம் தான் கிடைக்கும். அவர் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன, குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருப்பீங்க. வேலை, தொழில், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அலைச்சல் திருச்சலோட பணம், பொருள், செல்வாக்கு அது மட்டும் இல்லைங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க அசட்டு, சொத்து அமைகிறதெல்லாம் அமையும். அதனால குடும்பத்தை கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலைகள் சில பேருக்கு அமையும். எல்லாருக்குமே சொல்லிட முடியாது. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் வயது மூத்தவர்களா இருந்தீங்கன்னா உடல் நிலையில கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். 6 வயசுக்கு மேலனா கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, மன இறுக்கம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும். எதிரையும் ஒரு திருப்தி இருக்காது. ஒரு நிம்மதியான உறக்கம் இருக்காம சிரமங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஜென்மச்சனி. சரி, ஓகே. இன்னொரு விஷயமும் நடக்கும். இந்த திருமண பந்தத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த வயது வந்தவர்களுக்கு என்ன நடக்கும்னா, அடம் பிடிச்சு திருமணம் செய்யறது. அந்த பொண்ணு தான் வேணும், கட்டுனா அவங்களத்தான் கட்டுவேன். பையன், இது பையன் சொல்றது, பொண்ணு சொல், கட்டுனா அவரைத்தான் கட்டுவேன், அவரோட தான் என் திருமண வாழ்க்கை, அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற சூழ்நிலைகள்லாம் அடம் பிடிக்கக்கூடிய அமைப்புகள். நான் செஞ்சா அதைத்தான் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு இந்த தொழில் ரீதியா, வேலை ரீதியா, படிச்சா இதைத்தான் படிப்பேன் அப்படின்னு சொல்றது. அதே போல இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நடக்கும். அடம்பிடிக்கிற விஷயங்கள் நடக்கும்.
அப்ப என்னன்னா குறிப்பா ரிலேஷன்ஷிப்ல தான் இந்த சிக்கல் வரும். அப்ப என்னன்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எமோஷனலா, ஆமா, அவசரப்படாம பொறுமையா நிதானமா எல்லா விதத்திலையும் தனக்கு வயது மூத்தவர்களோட ஆலோசனைப்படி கேட்டு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஆமா, அதுதான் பிற்காலத்துல உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். இப்ப அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்துட்டீங்கன்னா பிற்காலத்துல ஒரு வருத்தத்தை கொடுக்கும். இது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் பொறுமையா வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். சரி, ஓகே, அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு அதுல ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. அடுத்து, குடும்பத்துல உங்களால எந்த குழப்பமும் வரக்கூடாது. அப்ப பேச்சுல கவனம் இருக்கணும், செயல்லையும் கவனம் இருக்கணும். அடுத்து பாருங்க, சரி, இவ்வளவு விஷயத்துல இருந்தும் சமாளிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படிங்கிறது தான் அப்ப அடுத்த பாயிண்ட். எப்படிலாம் இதுல இருந்து சமாளிக்கலாம்? சொல் வாக்கு அப்படின்னு சொல்றதுதான் செல் வாக்கு. அப்ப சொல்லில் கவனம் தேவைப்படுகிற காலம். நீங்க சொல்ற சொல்லின் மூலமா தான் உங்களோட செல்வாக்கு உயரப்போகுது. அப்ப அதில் முக்கிய கவனம் எடுத்துக்கணுங்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகமா பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும், அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து, இதுல இருந்து கொஞ்சம் விடுதலை அடையணும், மன இறுக்கம் சூழ்நிலையில் சிக்கல்ல இருந்து விடுதலை அடையணும் அப்படின்னா, இந்த சனி பகவான்ல இருந்து கொஞ்சம் விடுதலை அடையணும்னா என்ன செய்யணும்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பக்தி, தான தர்மங்களை கடைபிடிக்கணும். தான தர்மங்களை கடைபிடிக்கணும். அதுலயும் தனக்கு வயது மூத்தவர்கள், ஆமா, முடிஞ்ச வரையும் உதவி செய்யணும், சேரிட்டி செய்யணும், தன்னால முடிஞ்ச வரையும் கொடுக்கணும். ஆமா, அந்த மாதிரி செய்யல தான் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் ஏற்படும். வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகும். உங்களோட மனநிலையில் மாற்றம் ஏற்படும், உடல் நிலையிலும் மாற்றம் ஏற்படும். சனிக்கு பிடிச்ச ஒரு விஷயமே தான தர்மத்தில் செய்யறது தான். புண்ணிய காரியங்களில் ஈடுபடுறது, தான தர்மங்களை செய்யறது, ஆமா, நீதி தவறாமல் நடக்கிறது, ஆமா, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நியாயமா நடந்துக்கிறது. இதெல்லாம் சனி பகவானுக்கு பிடிச்ச விஷயங்கள். அப்ப அவருக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யல நீங்க பாராட்டுக்குரியவரா, இதிலிருந்து கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அடுத்து, ரெண்டாவது, வழிபாட்டு மூலமாகவும் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். 2 விதமான வழிபாடு இருக்கு. நேரடியா சனி பகவானையே சனிக்கிழமை வழிபடுறது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, காயத்ரி மந்திரம் ஜெபம் செய்யறது. அதையும் விட்டாச்சு அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது, காயத்ரி மந்திரம் ஜெபம் செய்யறது. இது ஒரு வழிபாட்டு முறையில சரி செஞ்சிட்டோம். ரைட். அடுத்து வேற எதுலேயும் இதுல மாற்றத்தை கொண்டு வரலாமா அப்படின்னா, பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். அவசரம் இல்லாம, படபடப்பு இல்லாம போகணும். எதையும் அதிகப்படியான எதிர்பார்ப்போடு எந்த இடத்துக்கும் நம்ம போகக்கூடாது. ஆமா, அப்படியே போனாலும் பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்டா இருக்குது. அப்ப உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கங்க, மன ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஜென்மச்சனி காலகட்டம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதே நேரத்துல பிசிக்கலா ஒர்க் பண்றவங்களுக்கு சனி பகவான் உதவி செய்வார். உடல் உழைப்பை, உடல் வருத்தி வேலை செய்கிற உடல் உழைப்பாளர் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உதவியா தான் இருப்பாரு. ஆமா, ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பார். அதுக்கு யோகா, மெடிடேஷன், தியானம் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, இப்படிப்பட்ட விஷயங்களோட அமைஞ்சிருக்கு இந்த சனி பெயர்ச்சி பலன்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.